2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இது 3வது ஊழியக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 2 விசுவாசிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குன்னு வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு. ஆனா இது ஊழியக்காரனுக்கு. ஊழியக்காரனையே மோசம் பார்க்கிற உபதேசம் ஒன்று இருக்காமா. இது என்ன உபதேசம்? ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள். யார் ஏசபேலு? நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஏசபேல் என்னும் ஒரு ராஜகுமாரத்தி இருந்தாங்க. இந்த அம்மா ராஜகுமாரத்தி தானே. இவங்க இங்க தீர்க்கதரிசி ஆனாங்க. வசனம் என்ன சொல்லுது? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற. அதோட அர்த்தம் என்ன? இந்த அம்மா வெறும் ராஜகுமாரத்தி தான், தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாங்க. என்ன காரணம்? வெறும் ராஜ்யபாரமும் ஊழியமும் தனித்தனியா இருக்கிறது தான் நியாயப்பிரமாணம். இந்த ராஜ்யபாரமும் தீர்க்கதரிசியும் ரெண்டும் ஒரு ஊழியக்காரனும் ராஜாவும் சேர்றதுன்றது புதிய பிரமாணம். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையில ராஜாக்களும் ஆசாரியருமாய். நியாயப்பிரமாணம் ரெண்டும் தனித்தனியா இருக்கும். இந்த இடத்துல ரெண்டும் சேருது பாருங்க. இந்த அம்மா ராஜகுமாரி தான், தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த அம்மா நியாயப்பிரமாணக்காரங்க தான், ஆனாலும் கிருபையின் பிரமாணக்காரங்க மாதிரி காட்டிக்கொள்வாங்க, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? நியாயப்பிரமாணம் இருக்கு. வெளியே என்ன இருக்கு? கிருபையின் பிரமாணம், போதனை இருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். அப்படி அர்த்தம் என்ன? இவங்களுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ண வைக்கிறது. இவங்களுடைய உபதேசம் என்ன? கிருபையின் பிரமாண சபைக்கு மேல நின்னுப்பாங்க, ஆனா போதிக்கிறது எல்லாம் நியாயப்பிரமாணமா இருக்கும். இவங்க மேல ஏறி நின்றுகிட்டு பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நிற்பாங்க, ஆனா வாயில வரதெல்லாம் எப்படி வரும்? ஆரோனின் முறைமை வரும். இங்க நிக்கிறது சுயாதீன பிரமாணத்துல நிற்பாங்க, வெளியே வர்றது நியாயப்பிரமாணம் வெளியே வரும். இன்னைக்கு அப்படிப்பட்ட சபைகள் தான் 90% இருக்கு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். தங்களை ஒன்றுமில்லாதவர்களை போல காட்டிக்கொள்ளுகிறது. எல்லாம் அந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல இப்படிலாம் சொல்றது. ஆனா உள்ளுக்குள்ள பொருளாசை இருக்கும், உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தா கடைசியில ஒரு நாள் தெரிய வரும். கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஏசபேலுடைய உபதேசம்னா என்ன? ஏசபேலுடைய உபதேசம்னா என்ன? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை. அன்னைக்கு ஏசபேல்கிட்ட பார்த்தோம், அந்த அம்மா கிட்ட 3 விதமான ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஒன்று, அந்த அவங்க விக்கிரகத்துல அவங்களுடைய கூட உட்காந்து சாப்பிட்ற ஒரு தீர்க்க தரிசன கூட்டம். இன்னொன்று, அதுல சாப்பிட மாட்டேன் ஆனா அந்த அம்மாவை எதிர்க்கிறதுக்கும் பயம், போய் ஒளிஞ்சு கொண்ட கூட்டம் கெபியில. இன்னொன்று, அந்த அம்மாவுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைச்ச கூட்டம் ஏலியா. இந்த 3 கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ஏசபேலுடைய பந்தியில உட்காந்து சாப்பிட்ற ஊழியக்காரங்க இருக்கிறாங்களாமா. பைபிள் சொல்லுது, அவள் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கு போதிக்கிற ஊழியக்காரங்களுக்கு போதிக்கிறாங்க. அதெல்லாம் என்னங்க தப்பு? யாரு ஏசபேல்? ஏசபேல் யாருங்க? அது ஒரு ராஜா, அவர் ராஜகுமாரத்தி. அட, அவங்க கிறிஸ்டினுங்க. அப்புறம் அவங்க என்னங்க, அவங்க கூட போயினா அவங்க போனால் கவரில் காசு கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு வருவோம். என்ன பண்ணோம்? அவங்க ஜெயிக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஜெபம் பண்ணுவோம், அவங்க எம்எல்ஏ ஆகணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஏங்க, அந்த அம்மா ஏசபேலுங்க, அது விக்கிரகத்துக்கு படத்தை புசிக்குது. அட, அவங்க ஸ்திரீயானவள். அவங்க யாரு? தன்னை தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க கூட சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை உண்மையான கடவுளாக நம்புகிறோம்னு சொல்றாங்க. இயேசுவையும் உண்மையான கடவுளாக அவர்கள் நம்புகிறார்கள், இயேசுவை மட்டுமல்ல. இன்னைக்கு போய் அரசியல்வாதிகிட்ட கொடுக்கிற கவரை வாங்கிக்கிட்டு வந்து பந்தியில சாப்பிடக்கூடிய எத்தனையோ பேர், எத்தனையோ ஊழியக்காரர்கள், அவர்களை மோசம் போக்குற ஊழியக்காரங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, நான் சொல்லுவேன், சிலர் ஊழியத்துல அடிப்படையில் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மேல ஒரு மென்டர் இருக்காங்க. இவங்க வந்துருவாங்க, அவங்க தான் இவங்களை நடத்துவாங்க. அவங்க இவங்கள மோசம் போக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிரதர், அதெல்லாம் தப்பு இல்லை பாஸ்டர், அப்படி இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஒரு சர்ச்சை வாங்கி கட்டி மேலே வர முடியும். இப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டீங்கன்னா ஒன்றும் நடக்காது வேலைம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு ட்ரிப்பு அப்படியே வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு தேரும்,
சபையை விட்டுட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. இது ஏசபேலுடைய பந்தியில சாப்பிட சொல்ற கூட்டம். போய் காசுக்காக, ஆசைக்காக, பணத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஏசபேல் போடுறத சாப்பிட்றவங்க, அது அந்த பந்தியில் சாப்பிட்றதுக்கு பேர் சாப்பாடு இல்லை, அதுக்கு பேர் வேற. தேவன் கொடுக்கறத மட்டும்தான் சாப்பிடணும். இதை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனால் இந்த 3 வகையான உபதேசம், ஊழியக்காரனை மோசம் போக்குற உபதேசமும் விசுவாசிகளை மோசம் போக்குற உபதேசங்களும் இதுவரைக்கும் வந்தது, இனி அதிகமாய் வரப்போகுது. இனிமேட்டு பாருங்க, ஊழியர்கள் அதிகமாக சோரம் போவார்கள். அதிகமாக சோரம் போகிறதை உங்கள் கண்கள் காணும். விசுவாசிகள் ப்ராஸ்பரிட்டிக்கு பின்னாடி, இம்மாரலிட்டிக்கு பின்னாடி போறதை அதிகமாய் நாம் பார்ப்போம். இது முன்பதாகவே எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. சபை முற்பிதாக்கள், தயவு செய்து நான் சொல்றேன், உங்கள் சபையை பத்திரமாய், விசுவாசிகளை கவனியுங்கள். அவர்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய போராட்டங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை விதைக்கிற விதையை ஆரம்பத்திலே எடுத்துருங்க. இனி நிறைய பக்க வழியாக நுழைவாங்க. ஏசு அதான் சொல்றாரு, பக்க வழியாக நுழையிற திருடர்கள் இருக்கிறார்கள், அவங்களாம் வருவாங்க இனிமேட்டு. இந்த மாதிரி கள்ள உபதேசத்தை, நூதனமான உபதேசத்தை, ஏன்னா கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இனி அப்படி நுழைவார்கள். விசுவாசிகளும் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்பவும் சொல்றேன், சீக்கிரத்தில் இயேசு வர போறார். அவர் வர வரைக்கும் நமக்கு என்ன தேவையோ இந்த பூமியில எல்லாம் அவர் தருவார். போதும் என்ற பரதனுக்குரிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த மாதிரி ஓநாய்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவன் நம்மை சந்திக்க வரப்போறாரு. இந்த மாதிரி பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. உங்களுடைய சபையின் வாசல்ல ஜாமக்காரர்களாக, ஒரு கரத்தில் நெகேமியா, ஒரு காலத்தில் ஈட்டியும், ஒரு காலத்தில் வேலை செய்கிற கருவியும் பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி, ஒரு பக்கம் ஊழியம், ஒரு பக்கம் இந்த மாதிரி ஓநாய்கள் வராதபடி கேர்ஃபுல்லாக பார்த்து கொண்டு நிற்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற கடைசி காலத்தினுடைய பிசாசின் அந்தகாரத்தின் கிரியைகள், நூதனமான உபதேசங்கள், தந்திரமான வார்த்தைகள், ஆண்டவரே, எங்களுக்குள்ளிருந்தே ஒரு சிலர் அவன் எடுத்து பயன்படுத்துறான்பா. ஏதேனுக்குள்ளேயே அவன் நுழையிறான்பா. இங்கிருந்தே ஒரு சில ஓநாய்கள் அவன் செலக்ட் பண்றான். ஆண்டவரே, எங்களுக்குள்ளேயே பலகீனமா இருக்கிற சில ஊழியர்களை பிடிச்சு பணத்தாசை, பொருளாசையை கொடுத்து, மண்ணாசையை கொடுத்து அவர்களை மோசம் போக்குறான். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களை தேவனாய் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அவன் கைக்கு மோசம் போய்விடாதபடி, விசுவாசிகள் இரையாய் போய்விடாதபடி, ஓநாய்கள் கவ்விக்கொண்டு போய்விடாதபடி கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபையை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் நிர்மலமாகட்டும். எங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற சோதனைக்கு எங்களை முழுவதுமாய் பாதுகாத்து உம்முடைய சமூகத்தை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.